வணக்கம் நண்பர்களே. சயின்றிக்ஸ் நம்ம வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் வைகறை எழுச்சி, காலை யார்லியா எழுவது. இந்த 30 நிமிட பயணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம். காலை எழுவதின் நன்மைகள், அந்த பழக்கத்தை உருவாக்கும் ரகசியங்கள், எளிதாக எழுவதற்கான வழிகள், எழுந்த பிறகு செய்ய வேண்டிய தினசரி செயல்கள், பணக்காரர் மனநிலை உருவாக்கும் சக்தி வாய்ந்த அபர்மேஷன்கள், தினசரி வேலைகளை திட்டமிடுவது, கடைசியில் ஒரு ஊக்கமூட்டும் முடிவு. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். என் காலை எழ வேண்டும் நன்மைகள். உடல் ஆரோக்கியம். காலையிலேயே எழுந்து நடை, யோகா, சூரிய உதயத்தை பார்ப்பது உடலுக்கு உயிர் ஊட்டம் தரும். மன அமைதி. உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் அமைதியான நேரம். தியானத்திற்கும் சிந்தனைக்கும் சிறந்த சூழல். உற்பத்தி திறன் 2 மணி நேர வெற்றி காசோலை வெற்றிமணி. அந்த நேரத்தில் செய்த வேலை நாள் முழுவதும் பலன் தரும். செல்வ வளர்ச்சி. உலகின் வெற்றியாளர்கள் டீம் குக், ஆப்பிள் சிஇஓ, அம்பானி, டாடா எல்லோரும் காலை 4 முதல் 5 மணிக்கு எழுந்து நாளை தொடங்குவார்கள். தன்னம்பிக்கை என் கட்டுப்பாடு. காலை எழுவது ஒரு சின்ன வெற்றி. அந்த வெற்றி நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தும். பழக்கமாக்குவது எப்படி? முதலிலே 30 முதல் 60 நிமிடம் முன்பே படுக்கச் செல்லுங்கள். ஃபோன், டிவி, சோஷியல் மீடியா படுக்கும் முன் தவிர்க்கவும். ஒரே நேரத்தில் படுக்கும் அண்ட் எழும் உடல் கடிகாரம் உருவாக்கவும். அலாரம் படுக்கை அருகில் வைக்காதீர்கள், தூரத்தில் வையுங்கள். எழுந்து நடந்து சென்று ஆஃப் செய்ய வேண்டும். 21 நாள் விதி. 21 நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினால் அது உங்கள் வாழ்க்கை பழக்கமாகிவிடும். எப்படி சுலபமாக எழலாம்? சின்ன இலக்குகள். முதலில் 7 மணி, அடுத்த வாரம் 6:30, பிறகு 6 மணி என மெதுவாக மாற்றுங்கள். பார்ட்னர் சிஸ்டம். நண்பருடன் 5 AM சவால் போட்டி போடுங்கள். சிறிய பரிசு. எழுந்தவுடன் உங்களுக்கு பிடித்த காஃபி, இசை அல்லது புத்தகம் படிப்பது. மனதில் காரணம். ஏன் நான் காலை எழ வேண்டும் என்ற வலுவான காரணம் எப்போதும் மனதில் இருக்க வேண்டும். காலை எழுந்த பிறகு என்ன செய்யலாம்? தண்ணீர் குடிக்கவும், உடல் டீடாக்ஸ் ஆகும். தியானம் 10 நிமிடம் மன அமைதி. உடற்பயிற்சி யாஸ் யோகா உடலை சுறுசுறுப்பாக்கும். ஆபர்மேஷன்கள் மனதில் நேர்மறை விதைகள் விதைக்கும். புத்தகம் படிக்கவும், அறிவு சேர்க்கும் நேரம். தினசரி திட்டம் எழுதவும், டாப் 3 வேலைகளை குறிக்கவும். சக்தி வாய்ந்த பண அபர்மேஷன்கள். தினமும் காலை 10 முதல் 15 முறை சொல்லுங்கள். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம். நான் எப்போதும் வளமாக இருக்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் செல்வத்தை உண்டாக்குகிறது. நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன். என் மனமும் செயல்களும் செல்வத்திற்கான பாதையை உருவாக்குகின்றன. பணம் எனக்கு எளிதாகவும் சீராகவும் வருகிறது. நான் நேரத்தை மதிக்கிறேன். அதனால் பணமும் என்னை மதிக்கிறது. நான் செல்வத்தையும் அறிவையும் சேர்த்து வளர்கிறேன். நான் செய்யும் நல்ல செயல்கள் பெரும் வாய்ப்புகளை ஈர்க்கின்றன. நான் தகுதியானவன். செல்வம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. தினசரி வேலை திட்டம். இன்று செய்ய வேண்டிய முக்கிய 3 வேலைகளை எழுதவும், சிறிய படிகளாக பிரிக்கவும். முக்கியம். அவசரம் பிரிவில் ஒழுங்குபடுத்தவும். வேலை முடிந்ததும் குறிப்போடுங்கள். இது உங்களை ஒழுங்காகவும் உற்பத்தி திறன் மிக்கவராகவும் மாற்றும். உங்க ஒரு லைக் தான் எனக்கு சக்தி. அதனால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்க. நண்பர்களே, காலை எழுவது சின்ன விஷயமாக தோன்றலாம். ஆனால் அதுவே வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ரகசியம். ஒரு நாளை மாற்றினால் ஒரு வாரம் மாறும். ஒரு வாரத்தை மாற்றினால் ஒரு மாதம் மாறும். ஒரு மாதம் மாறினால் ஒரு வருடம் மாறும். அந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். நான் நாளை காலை 5 மணிக்கு எழுவேன். என் வாழ்க்கையை மாற்றுவேன். நீங்கள் காலை எழுந்தால் ஆரோக்கியம், செல்வம், வெற்றி எல்லாம் உங்கள் பக்கம் வரும். வாழ்க்கை உங்கள் கையில். இப்போதே தொடங்குங்கள்.